கோல்ட் சேமிப்பு அப்படின்னாக்காங்க, நீங்கள் வந்துட்டு ஜுவல்லரிஸ் 916 ஜுவல்லரிஸ் வாங்குறது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு. ஏன்னா ஜுவல்லரிஸ் 916 வாங்கும்போது நீங்கள் அதிகமான செய்கூலி கட்டுறீங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் திரும்ப விற்கும் போது உங்களுக்கு டிடக்ஷன் ஸ்ப்ரெட் வேல்யூ வந்து ரொம்ப அதிகம் கம்பேர்ட் டு 999.9 கோல்ட் பார். ஸோ அதனால தான் ஜுவல்லரிஸ் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ஸோ ஜுவல்லரிஸ் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸசரியாக இருக்கலாமே தவிர அது உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சேமிப்பாக இருக்க முடியாது. ஸோ உங்களுக்கு ஒரு சேமிப்பு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் காசு வந்து க்ரோ பண்ண வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக 999.9 கோல்ட் பாரை வந்து வாங்கி சேர்க்கலாம். ஸோ கோல்ட் பார் வாங்குறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நம்ம கோல்ட் பார் வாங்குறதுக்கு கேஷ் மணி 5000 வெள்ளி 10,000 வெள்ளி தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. பப்ளிக் கோல்டில் நீங்கள் மினிமம் 100 வெள்ளியிலேயே உங்களோட கோல்ட் பார் வாங்கி சேர்க்கலாம். யார் வேணாலும் இந்த பிளாட்ஃபார்மில் சேமிப்பு பண்ணலாம். எனக்கு வந்துட்டு ஐடி தெரியாது, எனக்கு வந்துட்டு ஃபோன் வந்து அவ்வளோவா நான் பாய்க்க மாட்டேன், எனக்கு இந்த சோஷியல் மீடியாலாம் அவ்வளோவா பழக்கம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. உங்களுக்கு நாங்கள் கைட் பண்ணுவோம். எங்களோட சப்போர்ட் குரூப்பில் ரிட்டையரி 75 வயசு நபர், ஓகே 75 வயசு அங்கிள், ஓகே இந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க. கோல்ட் சேமிப்பு செய்கிறாங்க சந்தோஷமாக. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் எங்களோட கைடன்ஸ் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி சேமிப்பு ஆரம்பிக்கிறது நாங்கள் கைட் பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு சர்டன் தொகை பேங்கில் தூங்கிட்டே இருக்கா, ஒரு 4% 5% இன்ட்ரெஸ்ட்காக. ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து கோல்டாக கான்வெர்ட் பண்ணி வைங்க. உங்களுக்கு மினிமம் 10லேருந்து 20% லாபத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதை பற்றி மேலும் தெரியறதுக்கு பயோவில் லிங்க் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணிட்டு எனக்கு ப்ரோக்ராம் பண்ணுங்கள்.